मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। இந்தாப்பா, எனக்கு ஒரு டிக்கெட்டை கொடு. ஹனி சார் மேட்ச பார்க்கணும். நான் சொல்றதுதான் இங்க நான் விற்பேன், நான் சொல்லாததையும் இங்க நான் விற்பேன். ஏன்னா நான் டிக்கெட்டை விக்கலன்னா எங்க அப்பா என்ன ரொம்ப திட்டுவாரு. ஹனியோட மேட்ச பார்க்கவும் விட மாட்டாரு. ஏன்னா நான் ஹனியோட பெரிய ஃபேன். நானும் அவரோட டபுள் ஃபேன். நான் இப்ப போய் அவரோட மேட்ச பாக்குறேன். ஆமா, உன்னோட ஸ்லிப்பர் எங்க காணும்? அட, அதை வித்துதாப்பா டிக்கெட் வாங்கினேன். கையில காசு இல்லல்ல. ஆனா நான் இவருக்கு பெரிய ஃபேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. லைட், கேமரா, ஆக்ஷன் 3 நல்லா இருக்கு. நீ கோல் போட்டா போதும். நான் ஒரு ஃபாரினரா இருந்தாலும் சரி, நான் கத்தக்காடுவேன், நான் கத்தக்காடுவேன், கத்தக்காடுவேன், நான் கத்தக்காடுவேன். நீ வா, ஜெயிக்கணும் ஹனி. வழியில யூ டர்ன் போட்ட ட்ரக்கும் உடைஞ்சது. ஹனியோட கனவும் கலைஞ்சது. இப்ப மூஞ்சும் உடைஞ்சது. கையை தட்டுங்க. ஹனி, நீ லீவை என்ஜாய் பண்ண வந்தியா இல்ல தூங்க வந்தியா? என் கனவு கலைஞ்சதுனால என் மூஞ்சி உடைஞ்சு போச்சு. இப்ப பாருங்க. உங்களால என்ன தடுத்து நிறுத்த முடியுமான்னு பாருங்க. என்ன இப்ப நான் போடுற பாருங்க கோல். ஹே, நான் கோல் அடிச்சிட்டேன், கோல் அடிச்சிட்டேன். பன்னி, நீ ஜெயிச்சிட்ட. ஆனா நான் தானே கோல் போட்டேன். நீ பன்னியோட கோட்ல கோல் போட்டிருக்க. வெற்றி தோல்வி இருக்கதான் செய்யும். அதுக்காக நாம ஏன் கோர்ட்டு கச்சேரின்னு போகணும்? அன்னைக்கு ஃபுட்பால் அவ்வளவுதான் தெரியுமே. இவனுக்கு வாயில தான் வடை சுட தெரியும். அப்படி கிடையாது. நான் போன தடவை ஃபுட்பால் மேட்ச்ல எவ்வளவு கோல் போட்டேன் தெரியுமா? எவ்வளவு கோல் போட்ட? லட்டு மாதிரி 8 ரவுண்ட் கோல் போட்டேன். அது ஃபுட்பால்ல இருக்கும் இல்லையா? நான் ஃபுட்பால்ல கோல் போடுறத பத்தி சொன்னேன். இப்ப பாரு. எதுக்காக இப்படி ஓங்கி அடிக்கணும்? வாங்க போய் பால தேடி பிடிக்கலாம். ஒரே நேரத்துல 2 கேம் ஆடுறீங்க. ஃபுட்பாலோட சேர்த்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுறீங்க. வாங்க. இந்தா நீயும் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு.
3 வாட்டி சொல்லிட்டு ஒரே பிஸ்கட் குடுக்கற. மத்த மிருகங்கள் என்ன பண்றாங்கன்னு பாக்குறேன். சிலந்தி அம்மா பாத்து. என் மேல எவ்வளவு அக்கறை. ஆமா, எதுக்காக எல்லாத்தையும் 3 தடவை சொல்றீங்க? நான் மலையில பிறந்தனா, அதனாலதான் என் குரல் எக்கோ கேக்குது. கை தட்டாதீங்க. ஆனா எதுக்கு? கை தட்டும் போது கொசு நடுவுல வந்து மாட்டிக்கும். பி பி பி. இந்த பி பி அப்படின்னா என்ன? அது நான் இல்ல, கொசுதான் சொன்னுச்சு. நான் தங்குறதுக்கு என்ன அருமையான வீடு கட்டி கொடுத்திருக்கப்பா நீ. பேக் காலியானதும் எனக்கே இதை திருப்பி கொடுத்துடு. நான் இதுல சந்தோஷமா தங்கிக்குவேன். ஓகே. பணத்தை கொண்டு போய் நான் பேங்க்ல போட்டுட்டு வந்துடுறேன். அந்த பணத்தை வச்சு நான் மிருகங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணுவேன். எவ்வளோ தங்கம், எவ்வளோ பணம். இத மட்டும் நம்ம திருடிட்டோம்னா இந்த ஊர்லயே நம்ம தான் பெரிய பணக்காரன். இத போய் நான் முதல்ல என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஆகணும். பாய் நண்பர்களே. பாய். ஏய், காத்துல நான் அப்படியே பறப்பேன். நான் மட்டும் இல்ல, என் முடி மட்டும் இல்ல. என்னப்பா நடக்குது? என் முடி போச்சு. இல்ல என் டோப்பா கிடைச்சிருச்சு. என்னப்பா நடக்குது இங்க? அது யாரு? அடங்கப்பா, அந்த ஆளுகிட்ட நிறைய மணி இருக்கு. ஏய், அந்த மணி யாரு? அட மணி காசுப்பா. ஓ, மணியா? அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு. அந்த பேக்க நம்ம திருடுவோம், பெரிய பணக்காரன் ஆயிடுவோம். யாரோ நம்மளை பின்தொடர்ந்து வர்றாங்க போல இருக்கு. அவன் தப்பிச்சு ஓடுறான். அவனை மடக்கி பிடிச்சாகணும். அந்த பைய பறிச்சாகணும். நம்ம ஈஸியா திருடணும்னா அவன் அந்த பேக்கை கீழே போடணும். போடு. போட்டுட்ட. அட, நான் உன்னையா போட சொன்னேன். அவனை பிடிங்க. அவன் எங்க போனா? வா போய் தேடுவோம். அங்க பாருங்க, அவன் மறைய பாக்குறான். அவனை விடாத. எனக்கு மறைய தெரியாதே. எனக்கு ஒளிஞ்சிக்க மட்டும்தான் தெரியும். அவன் மறைஞ்சிக்க பாக்குறான். அவனை பிடிக்கணும். ஓஹோ, அப்படியா விஷயம்? ஏய், இந்த விக்கு வேற அப்பப்ப பறந்துடுது. பிடிச்சிட்டேன். போயிடலாம். எவ்வளவு நேரம் எங்க தானே இருந்தான்? அதுக்குள்ள எங்க போனா? அவனை போய் தேடலாம். அந்த திருடனுங்க திரும்பி வர்றதுக்குள்ள நான் அந்த பணத்தை பேங்க்ல போய் சேர்த்தாகணும். பால் கிடைச்சதா? இல்ல. ஒழுங்கா நம்ம வீட்லயே இருந்திருக்கான். இங்க வந்து ஃபுட்பால் ஆடுறோங்கிற பேர்ல ஹைட் அண்ட் சீக் தான் விளையாடிட்டு இருக்கோம். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்ன புரிஞ்சுதா? அதோ அங்க பாத்தீங்களா, நம்மளோட ஃபுட்பால் வந்துகிட்டு இருக்கு. வாங்க போலாம். சாண்டே, பால பாஸ் பண்ணு. ஆமாண்டே, இந்த யூ ஸ்டே இன்
வெனஸ்டே பால குடு. அடடா ஜூலை வாரம் முடிஞ்சு போச்சு. அதான் இப்ப மாசத்துக்கு வந்துட்டோம். அப்போ இது ஆகஸ்ட் தானே? இது 2020 மாசம் முடிஞ்சிருச்சு. அதான் வருஷத்துக்கு வந்துட்டோம். நீங்களா அனகோண்டாக்கு போறதீங்களா இல்ல கேலண்டருக்கா? எல்லாரும் விளையாடுறாங்க, இது மட்டும் ஏன் விளையாட மாட்டேங்குது? இது ஃபுட்பால் விளையாடாது. இது பரமபதம் மட்டும்தான் விளையாடும். 99ல கொண்டு போய் விடும், அப்புறம் மேல இருந்து கீழே தள்ளிடும். சரி, என் ஃபுட்பாலை ஒழுங்கா கொடுத்துருங்க. ஃபுட்பால் வேணுமா? வாங்கிக்கோ நல்லா. கடைசியா நீயா வந்து மாட்டிக்கிட்டியா? குடு குடு பேக்கப் குடு. இல்ல இல்ல இல்ல. பேக்கும் போச்சு, என் டோப்பாவும் போச்சே. மறுபடியும் இங்க வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ண நினைக்காதீங்க, புரிஞ்சுதா? உடனே இங்க இருந்து கிளம்புங்க. என்னடா இது கலியுகமா இருக்கு, இதுக்கெல்லாம் கூட பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. 2 திருடனுங்க என்ன துரத்திட்டு வர்றாங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. எதுக்கு திருடங்க உன் பின்னாடி வராங்க? முதல்ல என்ன காப்பாத்துங்க. வழியில நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஓகே, வாங்க எங்க கூட. எனக்கு உங்க உதவி வேணும். நான் கார்பெண்டரை கேட்டேன், நீ என்ன வேலை செய்யறேன்னு. நீ ஏன் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிற? கைய தட்டுங்க. நான் மலைப்பகுதியில பிறந்தனா, அதனாலதான் என்னோட குரல் எக்கோ வருது. எனக்கு சிரிப்பு வராது. யாராவது ஜோக் சொன்னா நான் சிரிப்பேன். உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது. நீங்களே இந்த பேக்கை வச்சிருங்க. நாங்க ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கோம், கொக்கோ இல்ல. யாராவது நல்லவங்களா தெரிஞ்சா உடனே உன் பேக்க கொடுத்துருவியா? சரிப்பா, மார்க்கெட்ல என்ன ஸ்கீம் போயிட்டு இருக்குன்னு சொல்லு. இது என்னோட புதையல். இத நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன். இத வச்சு மிருகங்களுக்கு உதவி செய்ய நினைச்சேன். அதாவது ஒட்டகத்துக்கு தேவையான டிரான்ஸ்பிளான்ட், கரடிங்களுக்கு சலூன் வைக்க நினைச்சேன், மாடுகளுக்கு டெய்ரி ஃபார்ம். வேற யாரும் உங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்வாங்க? ஏன் நிறுத்திட்டீங்க? பாடுங்க. சா ரி கா மா சா. இங்க பாருங்க, இந்த பேக் எங்க கிட்ட சேஃப்டியா இருக்கும். உங்களுக்கு எந்த டென்ஷனும் தேவை கிடையாது. இப்போ உங்க டென்ஷனை நீங்க குறைச்சிக்கலாம். அன்னிக்கிட்ட இந்த பேக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகதான் செய்யும். நான் தனியா இருக்கிறதுனால அவங்க என்ன ஈஸியா பிடிச்சிருவாங்க. நான் போய் போலீஸ கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் என் பேக்க பத்திரமா பாத்துக்குங்க. ஓகே. வாங்க, இந்த பேக்கை பாதுகாப்பான இடத்துல வைப்போம். போலாம். நான் இந்த பக்கமா போய் தேடுறேன், நீ அந்த பக்கமா போய் தேடு. அந்த பக்கம் எந்த பக்கம்னு எனக்கு தெரியாது. அட அங்க அந்த பக்கமா போப்பா. ஓஹோ, அப்படியா? அந்த பக்கமா? ஆஹா ஆஹா. அந்த பக்கம் போ சொன்னா எந்த பக்கம் போனானே தெரியல. எங்க போயிருப்பான்? அட கொப்பா, அதோ ஓடிக்கிட்டே இருக்கானே. சான் என்ன காப்பாத்து. அந்த பக்கமா போறேன்னு இந்த பக்கம் வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கியா? இப்போ உனக்கு என்ன ரெஸ்ட் வேண்டி இருக்கு? வா, உடனே கிளம்பலாம். சீக்கிரமா வா. அவனை நான் இப்பதான் பார்த்தேன். இந்த காட்டை விட்டு வெளியில ஓடிக்கிட்டே இருக்கிறான். அவன் தப்பிக்கிறதுக்குள்ள நம்ம புடிச்சே ஆகணும். முதல்ல அவன் கிட்ட இருக்கிற பேக நம்ம புடிக்கே ஆகணும். வா. அதோ ஓடிக்கிட்டு இருக்கான் பாரு.
ஏய் வாசமா மாட்டிக்கிட்டியா? நீங்களா 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 நீங்களா? மறுபடியும் தப்பிச்சிட்டான். வா அவனை பிடிக்கலாம். வா. பேட்மேன் எங்களை தூக்கிட்டு ஓடுறியா? ஒன்ன அவனை இன்னைக்கு விடக்கூடாது. நண்பர்களே, அட்டாக்! அடங்கப்பா, தேனீக்கள் கூட்டம் ஓடுங்க அந்த பக்கம். இனிமே அவனுக்கு இங்க வரட்டும், பாத்துக்கலாம். அட, நடந்தது நடந்து முடிச்சு போச்சு. முதல்ல போய் அடிக்கிற வேலையை பாரு. அடங்க படிக்கப்பா, நான் என்ன அடிக்க சொல்லல, அவன்கிட்ட இருக்கிற பேக் அடிக்க சொன்னேன். உனக்கு நான் பானிபூரி வாங்கி தரேன், வா போலாம். ஓ, ஷார்ட் சாப்பிடலாம் சொல்றியா? முதல்ல அந்த புதைகளுக்கு இருக்கிற பொட்டியை அடிக்கலாம், அதுக்கப்புறம் விருப்பப்பட்டதை சாப்பிடலாம். ஆஹா. அடடே, சட்டா அந்த 4 பேர்கிட்ட பேக்க கொடுத்து வச்சிருக்கான். அந்த பேக்க என்கிட்ட கொடு. முடியாது. அவங்கள புடி. ஜோர்தார், அத புடி. அட, வீசுறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும்ல. அனி கேட்ச் புடி. போப்பட், இந்த இத புடி. அந்த வெயிட்டான பேக்க என்கிட்ட வீசிராதீங்க. 200 கிராமுக்கு மேல நான் தாங்க மாட்டேன், ஓவர்லோட் ஆயிடும். ஐடியா, 4 பேர் தனித்தனியா ஓடலாம். அப்பதான் அவன் கன்ஃபியூஸ் ஆவான். நான் எந்த பக்கம் ஓடுறது? நேரா ஓடுவோம். கண்ணா சார், நான் மறந்தே போயிட்டேன். அந்த பேக் அணி கிட்ட தான் இருக்கு. நான் இப்ப திரும்ப போயாகணும். ஓட ஓட தூரம் குறையல. இன்னும் எவ்வளவு தூரம் ஓட விடுவ? ஓட முடியல. நில்லு நில்லு நில்லு, ஓடாத. ஒரு வேளை அவ என்ன பார்த்து பயந்துட்டா. திரும்புவா. திரும்பு திரும்பு. அட, திரும்பிட்டானே. நானும் திருப்பி போட்டுட்டேன். அக்கா, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். நீ போய் அவனை போடி. பேசாம இந்த பேக் இங்க புதைச்சி வச்சிடுறேன். இப்போ இந்த பேக் ரொம்ப சேஃபா இருக்கும். ஓ, பேக் எங்கதான் மறைச்சு வச்சிருக்கியா? இந்த விஷயத்தை நான் அக்கட கிட்ட சொல்லி ஆகணும். அம்மா, அம்மா,
சகப்பு சிக்னல் இருக்கு, பச்சை சிக்னல் வரதுக்குள்ள ஓடிடு. சிகப்புனா என்ன? ஒருவேளை இவங்களுக்கு அவங்களோட தொடர்பு இருக்குமோ? சிகப்பு மனிதர்களுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் எங்க இருக்கேன்? நான் எங்க இருக்கேன்? அவரு நல்லா தான் இருக்காரு. ஆனா ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, நான் யாரு? நான் யாரு? ஞாபகம் வந்துருச்சு. நான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ராஜா. ராஜாவா? ஹனி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? யார் ஹனி? இங்க எங்கேயுமே தேன்லாம் இல்லையே. நான் யாருன்னு எனக்கு ஏன் ஞாபகம் இல்ல. நான் எந்த நாட்டுக்கும் ராஜா இல்லையே. என்னோட பிரஜைகள் எல்லாம் சேர்ந்து என்ன முட்டாளாக பாக்குறீங்களா? ராஜாவா? நீ எந்த பாத்திரத்துல பால் குடிக்கிறியோ அதுவே நெளிஞ்சு போச்சு தெரியுமா உனக்கு? கல்யாணத்துல கல்யாண பொண்ணுக்கு இரும்பு பீரோ கொடுக்க மறந்துட்டாங்களா? கார்ல மோதின ஹனிக்கு எல்லாமே மறந்து போச்சா? கைய தட்டுங்க. காரா? அப்படின்னா என்ன? இப்போ உனக்கு புரியுதா? இதுதான் காரு. அப்படியா? புரிஞ்சிடுச்சு. ராஜாவா ராஜா, நீங்க முதல்ல வழிய விடுங்க. வந்துட்டானுங்க காலங்காத்தால உயிர் எடுக்கிறதுக்குன்னு. இந்த கல்லால அந்த பாறையை எப்படியாவது உடைச்சிரு. இந்த கல்லு ஏன் உடைய மாட்டேங்குது? இப்ப என் காலை உடைச்சிட்டல, உன்னை என்ன பண்ற பாரு. ஆகா, நான் இதுல இருந்து விடுதலை ஆயிட்டேன். ஏய், புதையல் கிடைச்சதும் நம்ம இதே சிமெண்ட வச்சு வீட கட்டலாம். இப்ப இருக்கிற வீடு மோசமா இருக்கு. ஒரு ஃபேனை போட்டாலே போதும். ஃபேன் அப்படியே நிக்கும், வீடு மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கும். என்ன கொடுமை இது? நம்ம புரோட்டோகாலை வச்சு அவங்கள பிடிச்சிடலாம். புரோட்டோகாலை வச்சு போலீஸ் தானே பிடிக்கும். அடங்க அப்படிங்கப்பா. புரோட்டோகால், புரோட்டோகால். காலையில மார்னிங் புரோட்டோகால். அடங்க அப்படிங்கப்பா. என்கிட்ட இந்த புதையலுக்கு விசாலம் இருக்கு. புதையலுக்கும் விசாலத்துக்கு என்ன சம்பந்தம்? என் தாத்தாவுக்கும் விசாலத்துக்கு தான் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அவங்க என் பாட்டி. அடங்க அப்படிங்கப்பா. விசாலம் இல்லப்பா, விலாசம். அதான் அட்ரஸ் 150/30 ஹரிநகர். ஓஹோ, விலாசமா? ஹனி, ஞாபகப்படுத்தி பாரு. அட, இவனுக்கு ஞாபக சக்தி போயிருச்சு இல்ல? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் சீல் பாபாவோட ஆளு. என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. புதருக்குள்ள என்ன இருக்குங்கறத சத்தத்தை வச்சே என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த புதருக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு. 4 பொம்பளைங்க உட்கார்ந்து இருக்காங்க. அட ஆமா, இவன் சரியாதான் சொல்லியிருக்கான். இந்த சீல் பாபாங்கிறவரு ரொம்ப பெரியவர்னு நினைக்கிறேன். தண்ணி வரும்போதே நம்ம டேங்க நிரப்புவோம். எந்த ஒரு வழியும் கிடைக்கலனா இவர் சொல்ற அந்த சீல் பாபாவை போய் பாப்போம். கையை தட்டுங்க. அதுதான் சீல் பாபாவோட கொகை. ஆடுங்க தானாவே வந்து தலைய கொடுத்துருச்சுங்க. தலைவரே, டார்கெட் கொகைக்குள்ள வந்துகிட்டு இருக்குங்க. கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. இவர் ஒரு பெரிய மகான். 2 வருஷமா தலைக்கீழ தொங்கிக்கிட்டு இருக்காரு. நாங்கெல்லாம் ஹனியோட ஃப்ரெண்ட்ஸுங்க. தலைவர்கிட்ட ஒரு உதவி கேட்க வந்திருக்கோம். எல்லாரும் சொல்லுங்க. தலைவருக்கு அது இல்ல, சொல்லுங்க. தலைவருக்கு தலைவருக்கு அவங்களையே அடிக்கிற? அதுங்களுக்கு நேரா பேச தெரியல, அதான் நான் அடிச்சேன். அதுங்க வவ்வாலுங்க, எப்பவும் தலைகீழ தான் தொங்கும். அதுவும் உன் மூளை மாதிரியே. சும்மா வல்ல வல்லன்னு பேசுறத நிறுத்துங்க. வாழ்க வாழ்கன்னு அவங்க சொன்னாங்க. ஓவரா பண்ணாதீங்க. இங்க பாருங்க, இவனுக்கு ஞாபக சக்தி போயிடுச்சு. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க.
புலி புலி புலி. அப்ப நான் ஒரு புலியா? சரி, ஒத்துக்கிறேன். பின்னாடி பாருங்க, புலி வருது. நான் ஓடுறேன். அது கையில மட்டும் நசுக்கின என் காலு கையெல்லாம் பிச்சு போட்டோம். நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். முன்னாடி கிணறு, பின்னாடி டைகரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு என்னோட அம்மாச்சி ஞாபகம் வந்துருச்சு. கைய தட்டுங்க. மேல ஒரு ஓட்ட தெரியுது. அது வழியா வெளியே போயிடலாம். வாங்க. அடே டைகர், எதுக்காக நம்மள இப்படி துரத்துது? அண்ணா, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. நாங்க உங்க ரிலேஷன் தான். பூனையும் புலியும் ஒண்ணு விட்ட தம்பிங்க தான். இந்த டைகரோட நம்ம ஓட்ட பந்தயமா வச்சுட்டு இருக்கோம். Nice slide. நான் கல் இல்லப்பா. நிம்மதியா நீந்த கூட விட மாட்டேன்றாங்க. ஹனி! ஓ ஹனி! ஹனி! ஹனி, பெருசு, உனக்கு ஒண்ணு ஆகல? அட பன்னி, போப்பட், ஜோர்தார், நாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவ 3 பிரெட் சாப்பிட்டா. ஹனியோட ஞாபக சக்தி திரும்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கைய தட்டுங்க. சரி சொல்லு, அந்த பேக நீ எங்க மறைச்சு வச்சிருக்க? ஞாபகம் வந்துருச்சு. வாங்க, என் பின்னாடி வாங்க. அட, அந்த பேக நான் இங்கதான் மறைச்சு வச்சேன். இப்போ எங்க போச்சுன்னு தெரியலையே. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இந்த இறக்க பாருங்க. அது அந்த திருடனோடது தான். இது அந்த கோல்டன் கிளியோடது தான். இது அவன் கிட்ட அப்புறமா கொடுத்துக்கலாம். முதல்ல நாம பேக கண்டுபிடிச்சாகணும். எது முக்கியம்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அடடா அனி, நாங்க என்ன சொல்ல வரோம்னா அந்த பேக் அந்த திருடங்க கிட்ட தான் இருக்கு. வாங்க, அப்ப நம்ம அவங்கள போய் தேடுவோம். அக்கடு பக்கட், இந்த ஊர்லயே பெரிய லட்சாதிபதி இல்ல கோடீஸ்வரன் ஆயிட்டா. நீங்க கோல்டன் கலர்ல எதுவும் கிளிய பாத்தீங்களா? இல்ல. நீங்க கோல்டன் கலர்ல எதுவும் கிளிய பாத்தீங்களா? பார்த்தேன். எங்க பாத்தீங்க? இங்க பாரு, நான் கோல்டன் கிளிய போட்டோல பார்த்தேன். அண்ணா, நீங்க கோல்டன் கலர்ல இருக்க கிளிய பாத்தீங்களா? இல்ல. எதுவும் தெரியல. எனக்கும் எதுவும் தெரியல. சரி வாங்க, அங்க போய் பாப்போம்.
அந்த கிளி எங்க போயிருக்கும்? எங்க போனா கிடைக்கும்? ஏய் ஏய் மங்கி, அந்த இறக குடை. முடிஞ்சா மேல வந்து வாங்கிக்க. உன்னோட பேர் என்ன? ஆகாஷ். பகல்ல வானத்துல நட்சத்திரத்தை பாத்திருக்கியா நீ? இவ்வளவு ஸ்ட்ராங்கான ரொட்டி ஒருவேளை ஜெயில கிடைச்சதுன்னா இத வச்சு ஜெயில் கம்பிய உடைச்சி நம்ம ஈஸியா தப்பிச்சிருக்கலாம். முதல்ல என்ன சோக விடு. நீ செத்துட்டா நான் என்ன ஆகுறது? அப்படிக்கப்பா சாப்பிட விடு. ஈட்டிங் 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 சுகர் நோ பாப்பா தட் ஒன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அங்க இருக்காங்க. கோல்டன் கிளி கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க. ஆஹா. அந்த புதையலை எப்படி எடுக்கிறது? திருடங்க கிட்ட இருந்து அந்த பேக்கை எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. எல்லாரும் தள்ளி நில்லுங்க. யாரும் என்ன டச் பண்ண கூடாது. எல்லாம் உடம்பு சிகப்பு மூக்கா. நான் என்ன பாப்பட் மாதிரியா இருக்கேன்? ஏதோ ஒரு நாட்டோட கொடி மாதிரி இருக்கு. அட, இதுதான் உன்னோட பெர்மனன்ட் கலர். இல்ல, டெம்பரரி கலர் தான். உன்னை டென்ஷன் ஏத்துனா நீ மஞ்சளா மாறிடுவேன்னு நினைச்சேன். அவங்கள கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. பப்பாட், கிளம்பு. அண்ணனா மாதிரி அவங்க கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கறந்துட்டு வா. அடடா, சூப்பர் ஐடியா. ஓகே. அட அண்ணன், அட அண்ணன், என் உடன்பிறப்பு, என் சகோதரா, என்னை விட்டுட்டு எங்கடா நீ போன? அண்ணன், மிரர், நான் தான் உன் தம்பி. என்னது கம்பியா? கம்பியா? அட கம்பிலாம் இல்ல, நான் உன் தம்பி. உனக்கு தம்பி புரிஞ்சுதா? என் கூட பிறந்தவன நான் சின்ன வயசுல தொலைச்சிட்டேன். அவனோட இந்த இறக நான் கையில வச்சுக்கிட்டு ஒரு ஊரா தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒண்ணு உன்னோட இறகு இல்லையே. அட கப்படிக்கப்பா, என்னோட நோஸ்து மாதிரி தான் இருக்கு. மூக்குல கூடவா இறகெல்லாம் இருக்கும்? ஹேண்ட்ஸ் ஹேண்ட்ஸ், கைகள் ஹேண்ட்ஸ், நோஸ் ஹேண்ட்ஸ். நீ உண்மையிலே என்னோட தம்பிதான். நீ என்னோட தம்பியா இருந்தானா மிளகா சாப்பிட்டு காட்டு. அது வந்து இங்க இந்த மிளகாலாம் கிடைக்காது இல்லையா? இங்க கரும்பு தோட்டம் தானே இருக்கு. நான் வேணா உங்களுக்கு கரும்பு சாப்பிட்டு காட்டட்டுமா? இப்ப சாப்பிட்டு காட்டு. வெரி குட். எனக்கும் மிளகா பிடிக்கவே பிடிக்காது. நீ உண்மையிலே என்னோட தம்பிதான். இப்ப நான் தான் உங்க தம்பி ஆயிட்டல்ல. வாங்க நம்ம போய் ஒரு விளையாட்டு விளையாடலாம். ட்ரூத் அண்ட் டேர். சொல்லு, ட்ரூத் அண்ட் டேர். ஆஃப் கோர்ஸ், டேர்.
ஓ ம், ஆ? பாட்டில் ஏன் பக்கமா இருக்கு, அதனால நீ ட்ரூத்த சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய சீக்ரெட்ட பத்தி சொல்லு. ஓகே, நான் சொல்றேன். எங்க கைக்கு ஒரு புதையல் கிடைச்சது. அதுல நிறைய பணமும் நகையும் இருந்தது. அந்த புதையலை நாங்க லைப்ரரியில ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல, லைப்ரரிக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு இல்லையா? அப்ப ஹோட்டல்ல மறைச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, அங்க இருந்து 5 அடி தூரத்துல எக்ஸிபிஷன்ல மறைச்சு வைக்கலையே. இல்ல அங்கதான் நாங்க மறைச்சு வச்சிருக்கோம். இதோ மேப். இத பத்திரமா வச்சுக்க. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. என்ன இது ரொம்ப தப்பாச்சே. ஏமாத்திட்ட, நீ ஏமாத்திட்ட. எழுந்துரு. அக்கட், என்னாச்சு உனக்கு? இங்க பாரு அக்கட், அவன் என் டோஸ உடைச்சிட்டான். என்ன டோஸ்ட்? அப்படிங்கப்பா, சாப்பிடுற டோஸ்ட் இல்ல, ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட். என்னோட நம்பிக்கையை உடைச்சிட்டான். அவனை போய் பிடி. முழுசா சொல்லு, யாரு உடைச்சாங்க? நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். அப்படிங்கப்பா, அந்த கிளி என்னோட தம்பி வேஷத்துல வந்தான். அவன் என்ன நம்ப வச்சு என் கழுத்தை அறுத்துட்டான். அவன் என்னோட டோஸ்ட உடைச்சிட்டான். எமோஷனல வச்சு என்னை ஏமாத்திட்டான். அவன் போலீஸ்ட புதையல கொடுத்து ஹீரோ ஆயிடுவான். ஓ ஏ பக்கெட், அவங்க பின்னாலேயே நம்ம போகலாம். அவங்கள போய் பிடிக்கலாம். வா. இந்த மேப்போட அடையாளத்தை வச்சு பார்த்தா அந்த புதையல் அங்கதான் இருக்கணும். உள்ள போலாம் வாங்க. இந்த மேப் படி பார்த்தா அந்த புதையல் மரத்துக்கு கீழே தான் இருந்தாகணும். அது இதுக்குள்ளதான் இருக்கணும். பேக் கிடைச்சிருச்சு. ஓவரா சந்தோஷப்படாதீங்க, அது உங்களுக்கு நிலைக்காது. அது எங்களுக்கு சொந்தமானது. அக்கட் பக்கட் தில்லாலங்கடியாளு. நான் பாட்டெல்லாம் பாடல. அக்கடும் பக்கடும் இங்க வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக் உங்க கையில கிடைக்க கூடாது. அந்த பேக் என் கையில கிடைக்கணும்னா அவங்க திரும்பி பாப்பாங்க. திரும்பு திரும்பு திரு. நான் திரும்பிட்டேன். நான் அவங்கள திரும்ப சொன்னா நீயா என்ன திரும்பி பாக்குற? இதுக்கு மேல நீ எதனா பேசுன, உன் வாயிலே 2 ஷாட் கொடுப்பேன். என்ன ஷூட்டா? எனக்கு அப்படிங்கப்பா, ஷாட் ஷாட் ஷட் அப் பண்ணிடுவேன்னு சொன்னேன். போ, அவங்கள போய் புடி. என்ன அடிச்சிட்டு நீ சிரிக்கிறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். பாய் பாய். அவன் வந்து கீழே விழறதுக்குள்ள நாம போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம். எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? ஜெயிண்ட் வீலுக்கு போயிடலாம். அங்க இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு காரு, டெய்லி சாக்லேட், லைஃப் ரொம்ப நிம்மதியா இருக்கும். நீ என்ன பேசிட்டு இருக்க? நாம எவ்வளவு மேல போறோமோ மேல இருக்கிறவன் பக்கத்துல தான் இருப்பான். அதான் என்ன கேக்குறதுன்னு யோசிச்சேன்.
வானத்துல இருந்து குதிக்கிறவன் ஆலமரத்துல மாட்டிப்பான். ஆலமரம் கிடைக்கல, ஜாயிண்ட் வீல்ல மாட்டிக்கிட்டான். கையை தட்டுங்க. அண்ணே, இன்னும் ஒரு ரவுண்டு பாக்கி இருக்கு. நாம என்ன இதுல சுத்தறதுக்கு வந்திருக்கோம்? முதல்ல போய் அதை எடுக்கலாம். ஆஹா ஏஹே ஆஹா இந்த மெரிகோ ரவுண்ட நான் எப்படியாவது நிறுத்தியே ஆகணும். ஹனி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்லோ பண்ணு. இப்போ அக்கடுக்கு என் ஆட்டத்தை காட்ட போறேன். வயிற்றுல தக்காளி பழம் வச்சிருந்தேன், எல்லாத்தையும் நசுக்கிட்டாங்க. எங்க போன இந்த அக்கட்? மத்த யாரையுமே காணமே. என்ன பண்றது? ஐடியா! அவங்களுக்கு இந்த பேக் தானே வேணும், கொடுத்துருவோம். பாண்டா சார், சொல்லு பனி. பேக திருடுறதுக்காக சில திருடங்க இங்க வந்திருக்காங்க. நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. இங்க ஒருத்தன் பேக் காணோம்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். அது அவனோட பேக்கா தான் இருக்கும். நான் அவனையும் கூட்டிட்டு வரேன். இப்ப நான் என்னோட வேலையை ஆரம்பிக்கிறேன். அங்க பாரு, அவன் நடுக்கிட்டே நிக்கிறான். பிடிப்போம். ஒளிய முடியாது. பேக் எங்க இருக்குன்னு சொல்லு. சொல்லிடுறேன். உனக்கு அந்த பணம் இருக்கிற பேக் தானே வேணும்? அதோ அங்க இருக்கு. ஆஹா, பொட்டி கிடைச்சிருச்சு. காசு பணம் பொட்டி கிடைச்சிருச்சு. ஆஹா, என்னது? வெறும் கல்லா? சீட்டிங் சீட்டிங். இறக்கி விடு, எங்களை கீழே இறக்கி விடு. அப்படிக்கப்பா, எங்களை கீழே இறக்கி விடு. அந்த திருடனுங்க எங்க இருக்கானுங்க? ஆமா, அவங்கதான் என் பேக்க திருடினாங்க. என்னங்க? அடுத்த ஆப்ஷன் கொடு. என் குரல் எக்கோல வருது. அவங்க கிட்டதான் என்னோட புதையல் இருக்கு. இத பாரு, கன்ஃபியூஸ் பண்ணாத. இருக்கா இல்லையா? அவங்க கிட்டதான் இருக்கு. அவங்க கிட்ட இல்ல, எங்க கிட்ட தான் இருக்கு. இந்தாங்க உங்களோட பேக். அது போலியான பேக். இங்க பாருங்க, இவங்க தான் உண்மையான திருடனுங்க. முதல்ல இவங்களை கைது பண்ணுங்க. நான் தடியா வந்திருக்கல, நானே அவங்கள போய் பிடிக்கிறேன். என்னால இனி எல்லா மிருகங்களுக்கும் உதவி செய்ய முடியும். அதுக்கு காரணம் நீங்க தான். அதான், இதுக்கப்புறம் இத பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்லதான். Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.